எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் கூட என் தேவன் நீர் எங்களுக்குள் பெரியவராக இருக்கிறபடியால் நமக்கு சோத்திரம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருந்து நடப்பவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் ஒரு வார்த்தை குறித்து என்னோடு பேச சொன்னார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வேதாகம வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 28 அதிகாரம் 15வது வசனம். நம்ம யாக்கோபு சொல்கிறாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், போன இடத்துக்கு திரும்பி என்னை கொண்டு வரணும். இவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட கேட்டது. எனக்கு என்ன பண்ணி சாப்பாடு வேணும், துணிமணி வேணும், இனி பாதுகாத்து மீண்டும் கொண்டு வரணும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? 10 விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் என்ன செஞ்சார்? ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் கேட்டார், ஞானம். மேற்கொண்டு 3 விதமான ஆசீர்வாதத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. மகிமை, உணர்வு, கேட்காத ஐஸ்வர்யம். அதே மாதிரி அண்ணாலும் கேட்டாங்க, ஒன்று தான் கேட்டாங்க, மேற்கொண்டு 5 கொடுத்தாரு. எபிசியர் 3:20 நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாக கொடுக்குற தேவன் அவர். இன்னைக்கு அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, எரேமியா 48 அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடி கத்தியை உரையில் போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஒரு ஆத்மாவுக்கு அது சொல்லணும், அந்த ஒரு ஆத்மாவது கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். இதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த யாக்கோபுகிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ போகிற வழியிலேயே உன்னோட இருந்து திருப்பி கொண்டு வருவேன், இதே தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். நான் உனக்கு சொல்லியிருக்கேன், சொன்ன வார்த்தை தான், அதை அப்படியே நடத்துவேன். சொன்னதை நான் செய்யும் அளவு உனக்கு நான் கைவிட மாட்டேன். அவருக்கு என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னாக்கி, நான் உன் கூட இருப்பேன். இதே போல தான் அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோனுடைய பெயரை மாற்றிட்டாங்க. பார்த்துடுங்க, தானியேலுடைய பெயரையே மாற்றிட்டாங்க. ஆனால் அவங்க அங்கே என்ன செய்யலை? தீட்டான ஆகாரத்தை அவங்க சாப்பிடவே இல்லை. அவங்க ஊரில் இவங்க அடிமைகளாக கொண்டு போயிருக்காங்க. 4 வாலிபர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ராஜ குலத்து மக்களாம், யாதொரு மாசு இல்லாதவங்களாம், துரை மக்களாம், ராஜா குலத்தில் பிறந்தவங்களாம். இப்படிப்பட்டவங்க அங்கே போனாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலகலை. ஏசாயா 48:14 சொல்லுது, எனக்கு பிரியமானவன் பாபிலோனின் கர்த்தருக்கு சித்தமானதை தான் செய்வான். இன்றைக்கி நம்ம பாபிலோனில் தான் இருக்கோம், கர்த்தருக்கு சித்தமானதை நம்ம செய்வோமா? ஒரு தம்பி வந்தான், நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களாண்ணா? ஆமாப்பா வச்சுருக்கேன். அதுலேயே 666 முத்திரை வந்திருக்கு தெரியுமாண்ணா? அப்படியாப்பா? அப்போ நீ வச்சுருக்கியா? முதல் நீ வைக்காத, அதுக்கு பிறகு என்ன சொல்லு. ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, நீ குணப்படு, மற்றவங்களை ஸ்திரப்படுது. முதல்ல நீயே குணப்படாமல் எனக்கு எதுக்கியா சத்தியத்தை சொல்கிறேன்? நாங்கள் அறியாதவங்க, நாங்கள் படிப்பறிவு இல்லாத, நீ படிப்பறிவு உள்ளவன் தானே. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் இதை செய்தியில்லைன்னு கேட்டேன். தம்பி, நீங்கள் முதல்ல உங்களை சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வாங்க. நம்மளை சுற்றி கழிக்காமல் நம்ம அடுத்தவங்களுக்கு அதான் சொல்கிறாரு எசேக்கியேல் 38:7, நீ ஆயத்தப்படுத்து, காவலாளனாயிரு. முதல் நீ ஆயத்தப்படு. நான் ஆயத்தப்படாமல் உங்கள்கிட்ட ஏசு நல்லவர்னு எப்படி சொல்ல முடியும்? நான் ஏசு நல்லவங்கிறது ருசித்து பார்த்துட்டேன். எப்படி சொல்லல? நான் பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு தானே ருசி தெரியும், உனக்கா தெரிய போகுது? தெரியவே தெரியாது. நான் சாப்பிட்றதுனால எனக்கு அதில் உள்ள ருசி தெரியும். நான் ஆண்டோடைய அன்பை ருசிக்கிறதுனால அதில் உள்ள ருசிகள் எனக்கு தெரியும். அப்போது யாக்கோபுகிட்ட சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றிட்டார். யாக்கோபு நிறைவேற்றினாரா? நான் இதில் ஒரு தூண் அமைப்பேன், இதுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் சொன்னார். ஆனால் இன்னும் என்ன செய்யலை? அவர் செய்யலை. சிலவங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணுக்கி அந்த காரியத்தை சொல்லுவாங்க. நீதிமொழிகள் 20:25 பரிசுத்தமானது விழுங்குகிறதும் பொருத்தனை செய்தபடி யோசிப்பாங்க. மனுஷனுக்கு கண்ணினா சுருக்க மாட்டானுமா. இப்படி சிலவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அப்படியே செஞ்சுட்டார். ஆனால் அவன் சொன்னதை என்ன செய்யலை. ஆனால் ஆபிரகாம் கூட செஞ்சுட்டார். இவர் என்ன செய்யவே இல்லை. அதனால யாக்கோபு செய்யலைன்ட்டு அவனை குத்தியாக காட்டினார் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய இருதயம் உடையவர். அவர் மன்னிச்சுட்டார். அதை கண்டுக்கவே இல்லை. நம்ம தானே கண்டுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் அதை குறித்து கவலையப்படல. ஏன்னா கர்த்தருக்காக அவன் என்ன செஞ்சான்? வைராக்கியமாக போராடி ஆண்டவரை பிடிச்சிட்டு உறுதியாக பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டான்? எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார். இன்றைக்கி நம்ம சொன்னதை செய்வோமா? இந்த உனக்கு அதை தரேன், இதை தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன்னு சொல்லுவோம், மறந்து போயிடும். இதை கர்த்தர் விரும்பலை.
கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுங்கள். நான் முத ஓட்டு நான் தான் உங்களுக்கு போடுவேன். என்ன ஓட்டுன்னு கேட்குறீங்களா? கர்த்தருடைய மகனுங்கிற ஓட்டு. அது சொல்லி ஓட்டு போடுவேன்னு நான் ஓட்டே போட வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஓட்டு போடுறதுக்கு நான் வரமாட்டேன். ஓட்டு போடுறவங்களுக்கு சோத்திரம் சொல்கிறதுக்கே பயப்படுறேன். ஏன்னா அப்படி தான் வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே. அவங்களே ஏன்னா தவறு செய்கிறவங்களுக்கு கூட இருக்க மாட்டேன். அப்படி கூட பண்ணைக்கு நான் திருடேன்னு பைபிளில் இருக்குது. சங்கீதம் 50:18 இருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருடனை காணும்போது ஒருமித்து போய்கிற விபச்சாரனோடு உனக்கு பங்கு. அப்போ எனக்கு வேண்டாம், அதை நான் விரும்பலை. திருடனை காணும்போது நான் பின்னால் வரமாட்டேன். அவன் திருடன் தெரியுது. அவனுக்கு நான் ஜாலரா போடுறதை விட எங்கள் அப்பனுக்கு ஜாலரா போட்டால் எனக்கு 1000 கோடி வீட்டுக்குள்ளே வந்துடும். எங்கள் ஐயாவுக்கு மட்டும் நான் ஜாலரா போட்டேன்னு வச்சுருக்கேன். எங்கள் ஐயானை யார்? என்ன உருவாக்கின தெய்வன். அவருக்கு மட்டும் ஜாலரா போட்டு எப்பவும் அவரை குறித்தே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கர்த்தர் என்ன நினைச்சுவார்? உயர்த்த சித்தம் கொண்டே இருக்கிறார். அதே போல் நீங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நீங்களும் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணீங்களா? இதெல்லாம் நிறைவேற்றி பாருங்கள். அதற்குரிய பலனை கர்த்தர் அளவில்லாமல் உங்கள் வைத்திருக்கார். இப்படிக்கு உங்கள் அன்பு சகோதரன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள்.